இங்க மோகன்றவன் அவனோட நண்பன் குரியச்சனை தேடி வரான். அப்ப அவன் அந்த கூட்டிட்டு வர்ற ஜீப் டிரைவர் தான். அந்த குரியச்சன் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலைகேஸ்க்காக தலைமறைவாயிட்டான். இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. அவனோட வீட்டுல அவன் மலேசியாவில இருந்து கூட்டிட்டு வந்த அந்த மிலாத்தி பாட்டி தான் இருக்காங்கன்னு சொல்றான். அதை கேட்டதும் அந்த மிலாத்தி கிளவி என்னைக்கு அவன் அந்த மலேசியாவில இருந்து கூட்டிட்டு வந்தானோ அன்னையில இருந்து அவனுக்குள்ள இருந்த பழக்கமே நான் கட் பண்ணிட்டேன். நான் இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி வச்சிடறான். அங்க அந்த மிலாத்தியை பாத்துக்கிறதுக்காக பீஸ்ன்றவன் வேலை பாக்குறான். அவங்க வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறவன் அவங்களுக்கு தேவையான பொருள் அவன் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதே சமயம் தலைமறைவா இருக்கிற குரியச்சனை தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு நேவி ஆபிசரும் போலீஸ்காரனும் இந்த பியூஸை கூட்டிட்டு போறாங்க. இவங்க கிட்ட தலைமறைவா இருக்கிற குரியச்சன் இந்த மிலாத்தியை வந்து பாக்குறான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா பீஸ் நான் வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆச்சு, அந்த குரியச்சனை நான் பார்த்ததில்லன்னு சொல்லிடுறான். இருந்தாலும் அந்த குரியச்சன் 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விளாத்தியோட வீட்டுல இருந்து தான் தலைமறைவா இருக்கான். அதனால எப்படி அந்த விளாத்தியை பார்க்க வரும், அப்படி வந்தானா எங்களுக்கு தகவல் சொல்லணும்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த குரியச்சன் தலைமறைவா இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இந்த நேவி ஆபிசர் எல்லா பக்கமும் தேடி அலையறாரு. இப்படி ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது தான் இவரோட பிரேக் வேற யாரோ கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது அந்த குரியச்சனோட வேலையா தான் இருக்கும். அவனை நான் சும்மா விடாமனு சொல்லி அங்க இருந்த மரத்துல விட்டு லேசான கையத்தோட தப்பிக்கிறாங்க. அந்த பீஸும் குரியச்சனை பத்தி எந்த தகவல் தெரிஞ்சாலும் உடனே இந்த நேவி ஆபிசர் வந்து சொல்லிடுறான். அப்படித்தான் அந்த மோகனை கூட்டிட்டு போன ஜீப் டிரைவரை கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அவனை விசாரிக்கிறப்ப தான் குரியச்சனை தேடி வந்த மோகன் வந்த சில நாள்ல இறந்து போயிட்டான்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருந்து போற பீஸ் ஒரு பிளாஸ்பேக் நினைச்சு பாக்குறான். அந்த மோகன் குரியச்சனை தேடி இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரும்போது அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த பிளிப்ஸ் தான் வரான். அந்த மோகனை ஃபாலோ பண்ணி போனவன் அவன்கிட்ட போய் அந்த குரியச்சன் எங்க மறைஞ்சிருக்கான்னு சொல்லி கேட்கறான். ஆனா மோகன் நீ தப்பான ஆளை ஃபாலோ பண்ணி வந்திருக்க, நானே அந்த குரியச்சன் கிடைச்சா போட்டு தரலாம்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்கேங்கிறான். ஏன்னா அந்த குரியச்சன் நானும் ஒன்னா இருந்தப்ப நிறைய இல்லீகல் வேலை பார்த்திருக்கோம். கடைசியில் அந்த கேஸ ஃபுல்லா ஏன் மேல மாத்தி விட்டு என்ன 5 வருஷம் உள்ள தள்ளிட்டான். வெளியில வந்து அவனை பழிவாங்கறதுக்காக தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். அப்ப அங்க வர 2 டாக் இந்த மோகனை மலையில இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு வந்த வேலை முடிச்சு சொல்லி கிளம்பிடுது. அதே சமயம் இந்த நேவி ஆபிசர் இந்த பீஸ்ன்றவன் உண்மையான பீஸ் கிடையாது, உண்மையான பீஸ்க்கு இவனோட சம்பளத்தை கொடுத்துட்டு இவன் வேற ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக தங்கியிருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுறான். அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறவங்க நேரா அந்த ஜீப் டிரைவரை போய் விசாரிக்கிறாங்க. அவனை விசாரிக்கும் போதுதான் 6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குரியச்சன் தலைமறைவானது காரணமான அந்த கொலையை பண்ணது அந்த குரியச்சன் கிடையாது, அவன் கூட இருந்த மணிகண்டன் ஒரு சின்ன பையன் தான் கொலை பண்ணியிருக்கான். அந்த மணிகண்டன் தான் நம்ம பியூஸ்ன்றதை கண்டுபிடிச்சிடுறான். இது தெரிஞ்சது அந்த பீஸ் பாக்குறதுக்காக விளாத்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போன அவனை ஊருக்கு பேரு சொல்லி லீவ் சொல்லிட்டு போயிருக்கான். விளாத்தி கிட்ட குரியச்சன் கடைசி உங்க வீட்டுல இருந்தா தலைமறைவா இருக்காரு, அவர் எங்க தலைமறைவானாரும் உங்களுக்கு தெரியுமான்னு விசாரிக்கிறான். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குரியச்சன் 3 மாசம் தலைமறைவா இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனது மட்டும் தான், மத்தபடி வேற எதுவும் தெரியாது சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டவங்க அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மிலாத்தி கிட்ட அந்த பீஸ்ன்ற குரியச்சனோட உண்மையான விசுவாசம் அவங்க கிட்ட வந்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கிருந்து வெளியே வர நம்ம நேவி ஆபிசருக்கு இந்த மிலாத்தி மேலேயே சந்தேகமா இருக்குது. ஏன்னா அந்த விளாத்தி வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய டாக் எல்லாத்தையுமே இந்த குரியச்சன் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பான். இந்த டாக் எல்லாமே இந்த மிலாத்தியோட கண்ட்ரோல்ல இருக்குது. இதெல்லாம் பார்த்து அந்த குரியச்சனை இவங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறான். இவன் நினைச்ச மாதிரியே இந்த மிலாத்தி தான் அந்த குரியச்சனை அவன் தலைமறைவா இருந்த குகையிலேயே லாக் பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்ணிருப்பாங்கன்னா இவங்க மலேசியால இருக்கும்போது இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் இந்த டாக் எல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணக்கூடியவனா இருப்பான். ட்ரெயின் பண்ண டாக்க பாக்குறதுக்கு அந்த குரியச்சனோட நண்பன் மோகனும் வந்திருப்பாங்க. இந்த விளாத்தியை பார்த்து இந்த குரியச்சனுக்கு பிடிச்சு போவோம் இந்த விளாத்தியோட ஹஸ்பண்ட கூட்டிட்டு போய் ஒரு பொய்க்கேச போட்டு அவனை உள்ள தள்ளிடுறாங்க. விளாத்தி கிட்ட வந்து அவன் ஒரு குண்டு வெடிப்புல இறந்து போயிட்டான்னு சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வந்துடுறான். இந்த விஷயம் பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த விளாத்திக்கு மோகன் மூலமா தெரிய வரவும் குரியச்சனை பழிவாங்கன்னு நினைச்சவங்க தலைமறைவா இருக்க போன குகையிலேயே அவன் ட்ரெயின் பண்ண டாக்கு இவங்க கண்ட்ரோல் எடுத்து அவனை லாக் பண்றாங்க. அந்த மோகனையும் இந்த டாக வச்சு தான் போட்டு தள்ளி இருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை போட்டு தள்ள பாக்குற பீஸையும் இந்த டாக்க வச்சே லாக் பண்ணிடுறாங்க.